நம்ம அவங்கள பாவின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ற வாழ்க்கை தான் நாமளும் வாழ்றோம். அப்ப அவங்கள பாவின்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கிறது? உணர வேண்டும் என்றால் பரிசுத்தமான ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நான் காண்பிக்க வேண்டும். வெறும் கோயிலை சுட்டி காட்டா பத்தாது, பைபிளை சுட்டி காட்டா பத்தாது, வசனம் இப்படி சொல்லுகிற வசனம் இப்படி சொன்னா பத்தாது. அந்த வெளிச்சமாக நம்ம இருக்கின்ற பொழுது சுற்றிலும் இருக்கிறவர்கள் அந்த வித்தியாசத்தை உணர்வார். பெற்றோர்கள் வெளிச்சமாக இருந்தால் பிள்ளைகள் அந்த வித்தியாசத்தை உணராம இருக்க முடியாது. தேவனுடைய பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது வேறு சில காரியங்கள் வருகிறது. நம்முடைய பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆராதனை, ஜெபம், காணிக்கை, ஊழியம் இவைகள் வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதை தேவன் எப்படி பார்க்கிறார், நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது முக்கியமானது. தேவனுடைய பக்கத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்னவென்பதை பார்க்கலாம், நம்முடைய பக்கத்திலிருந்து பார்க்கலாம். இந்த காலை வேளையிலும் கூட நாம் குறைவான நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும்? How should we live the Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்? இரண்டு விதமான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. Two kinds of spiritual experience, two kinds of spiritual life. இரண்டு விதமான ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இரண்டு விதமான ஆவிக்குரிய வாழ்க்கை. உதாரணமாக நம்முடைய இல்லத்துக்கு ஒருத்தர் வரார், ஒரு கெஸ்ட் வரார். அவர் வருவதை கேள்விப்பட்ட உடனே நாம் அவர் ரொம்ப நல்லா கவனிக்கணும், ரொம்ப நல்லா அவரை உபசரிக்கணும். அந்த விதமான சிந்தையோடு நாம் அவருக்காக வீட்டை ஒழுங்குபடுத்தி வைக்கலாம். அவருக்காக நல்ல சுவையான உணவுகளை எல்லாம் நாம் யோசனை பண்ணி முடிவு பண்ணி அதையெல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் வருகிற அவர் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார், எது அவருக்கு ரொம்பவும் பிரியமாக இருக்கும், இது போன்று அவருடைய விருப்பு வெறுப்புகளெல்லாம் அறிந்து அதற்கேற்றபடி ஆயத்தம் பண்ணலாம். ஒருவேளை நாம் அவருக்காக ஒரு நல்ல ஏசி அறையை, ஒரு ஏர் கண்டிஷன் அறையை நாம் தெரிந்து வளர்க்கலாம். ஆனால் அவருக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அவருக்கு இது ஏசி ஒத்துக்காது. அப்போ ஒரு சாதாரணமான அறையை விரும்புவார். ஆனால் நாம் அவருக்கு ஃபேன் இல்லாத ஒரு ஏசி அறையை கொடுத்துட்டோம், அவர் ஏசி ஒத்துக்காது. ஏசி ஆஃப் பண்ணால் ஃபேனும் இல்லை. இப்போ அவருக்கு நாம் செய்து கொடுத்த வசதி பிரயோஜனப்படாது, அப்படி தானே? அதே நேரத்தில் அவருடைய நிலைமைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்து அவரிடத்துல கேட்டறிந்து அதற்கேற்றபடி ஒழுங்கு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லையா? அதுபோல் அவர் என்ன விரும்புவார், எதை சாப்பிடுவார், எது அவருக்கு ரொம்ப பிரியம், அவருடைய ஃபேவரட் என்ன, இவைகளெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றபடி உணவுகளை நாம் ஆயத்தம் பண்ணி கொடுத்தோம் என்றால் அவர் ரொம்ப ருசி சாப்பிடுவோம். அதற்கு பதிலாக நம்முடைய ஸ்டைலில், நம்முடைய சாய்ஸில், நம்முடைய விருப்பத்தில் அவருக்கு உணவுகளை தயாரித்து வைத்தால் அவர் சொல்ல சாப்பிடாமலும் போகலாம். ஒரு முறை அபீதமாக தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. அவர்கள் வருகிறார்கள் சொல்லி நாங்கள் விழுந்து ரொம்ப யோசி ரொம்ப அருமையாக பலவிதமான உணவுகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தோம். ஆனால் அவற்றில் அவர் பெரும்பாலானவைகளை தொடவில்லை. அதற்கு பிறகு அவர் கேட்குற சாம்பார் இருக்குதா அப்படின்னு. நாங்கள் சாம்பார் செய்யலை. ஏன்னா சாம்பாரை விட எல்லாரும் வழக்கமாக விரும்பி சாப்பிட விரும்புகிற வேறு ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் சாம்பார் பண்ணலை. ஆனால் அவர் எல்லாவற்றையும் வைத்து விட்டு எதை கேட்குறார்? சாம்பார் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. அது எங்ககிட்ட இல்லை. அதனால் நாங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த விதவிதமான உணவுகளை அவர் விரும்பி சாப்பிடவில்லை. அவருக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை இறுதியில் நாங்கள் தான் சாப்பிட வேண்டியதாச்சு. அதுபோலவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம விரும்பி ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்வது. இன்னொன்று, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதனுடைய அடிப்படையிலே நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிறது. பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 4 முக்கியமான காரியங்களை நாம் செய்கிறோம். எதற்காக? in order to please God, in order to have the blessings of God. தேவனை பிரியப்படுத்துவதற்காகவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காகவும். பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னால் 4 காரியங்கள் முக்கியமாக இருக்குது கிறிஸ்தவ மத்தியில். ஒன்று, ஆராதிக்கின்ற ஒரு வாழ்க்கை, வர்ஷிப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், வர்ஷிப்பிங் லைஃப். இரண்டாவதாக ஜெபம் பண்ணுறது. எதுக்குன்னு சொன்னால் தேவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு. மூன்றாவதாக காணிக்கை கொடுப்பது. நான்காவதாக ஊழியம் செய்வது. 1 ஆராதனை, 2 ஜெபம் பண்ணுவது, 3 காணிக்கை, 4 ஊழியம். இந்த 4 காரியங்களும் ஆவிக்குரிய அனுபவங்களோடு சம்பந்தப்பட்டவை தான், தேவனுக்கு பிரியமானவைகள் தான். ஆயினும் தேவனுடைய அடிப்படை பிரியம் என்ன,
எது முதலாவது வரணும், எது இரண்டாவது வரணும், எது கடைசியில் வரணும், அவ்விதமாக சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறைகளை அறியாதபடி செய்தால் இவைகள் பிரயோஜனமற்ற மாறுகிறது. பொதுவாக நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிற பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிற பொழுது, முதலாவது நாம் செய்கிற காரியம் ஆராதனை செய்வது. பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய அடையாளம் என்னவென்று பார்த்தால், அவர்கள் சபைகளுக்கு செல்லுகிறார்கள், இல்லைன்னா ஆலயம் என்று அவர்கள் சொல்லுகிற இடங்களுக்கு செல்லுகிறார்கள். அந்த இடங்களுக்கு சென்று ஆராதனை செய்கிறார்கள். தேவனை எவ்வளவாக அவர்கள் ஆராதிக்கிறார்களோ அந்த ஆராதிக்கின்ற விதத்தை அவர்கள் ஆவிக்குரிய அனுபவமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக ஜெபிக்கின்ற முறை. அதிகமாக ஜெபித்தால் அதிகமான ஆசீர்வாதம், அதிகமாக ஜெபித்தால் அதிகமான பக்தி, இவ்விதமாக நினைக்க நிலைமை இருக்குது. மூன்றாவதாக தங்களுடைய வருமானங்களில் கணிசமான ஒரு பகுதியை, குறைவாகவோ நிறைவாகவோ அதிகமாக கொஞ்சமாகவோ ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுத்து அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேடுவது. நான்காவதாக இன்னும் சிலர் இந்த 3 படிகளை கடந்து சென்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள், கர்த்தருக்கோ பணி செய்ய விரும்புகிறார்கள். எனவே அவர்கள் சுவிசேஷர்களாகவோ பாஸ்டர்களாகவோ இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு ஊழிய முறை தெரிந்து கொண்டு செல்லுகளாக மாறுகிறார்கள். இந்த விதமாக 4 முறைகள். ஆயினும் அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஆராதனை இருந்தும், இந்த ஜெபம் இருந்தும், இந்த காணிக்கை கொடுக்கின்ற அனுபவங்கள் இருந்தும், இந்த ஊழியம் செய்கின்ற அனுபவங்கள் கூட இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களும் வர வேண்டிய விதமாக வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது, ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதை தேவன் எப்படி பார்க்கிறார், நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது முக்கியமானது. தேவனுடைய பக்கத்திலிருந்தும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்னவென்பதை பார்க்கலாம், நம்முடைய பக்கத்திலிருந்தும் பார்க்கலாம். நம்முடைய பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆராதனை, ஜெபம், காணிக்கை, ஊழியம் இவைகள் வருகிறது. தேவனுடைய பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது வேறு சில காரியங்கள் வருகிறது. இப்போ நம்முடைய பக்கத்திலிருந்து நாம் விரும்புகிற விதமாகவே பல ஆவிக்குரிய நிறமுடைய காரியங்களை செய்து நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இதனால் whether God is pleased with all these things or not, அதுதான் முக்கியம். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் அவருடைய பக்கத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் எதை எப்படி பார்க்கிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து, ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவென்று பார்க்க வந்தால், முதலாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மையத்துக்கு வர விரும்புகிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் God wants to enter into the center of our life. என்னுடைய வாழ்க்கையின் முதல் பகுதியிலே, என்னுடைய வாழ்க்கையின் மைய பகுதியிலே ஆண்டவர் வர விரும்புகிறார். எனவே where the spiritual life is started, where it begins, எங்க ஆரம்பிக்குன்னு சொன்னால், first of all we have to receive God in the center of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய மையத்துக்கு ஆண்டவரை அழைக்கணும், அவரை கொண்டு வரணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான். அடிப்படையான சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையினுடைய விளைவாகத்தான் ரொம்ப ஆழமான காரியங்களை சொல்லாதபடிக்கு அவசியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது, எதை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையாக பார்க்கிறார் என்றால், முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கொண்டு வர வேண்டும். அவன் இயேசுவை கோயில் என்று சொல்லுகின்ற இடத்திலோ, இல்லை என்று சொல்ல ஆலயம் என்று சொல்லுகின்ற இடத்திலோ, இல்லைன்னா சபை என்று சொல்லுகின்ற இடத்திலோ சென்று அங்கே அவருக்கு ஆராதனை செய்வதல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கிறார் அடிப்படையில் அங்கே சென்று அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதல்ல, இல்லையென்றால் அவருக்கு காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புவோம். முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need God to begin the spiritual life. அல்லேலூயா. இதைத்தான் யோவான் 1:12 என்று சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. முதலாவது இன்றைக்கு காலை வேளையில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், இங்கே அமர்ந்திருக்கிற பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை ஒரு சிலர் இல்லாமல் இருக்கலாம். பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையுடையவர்கள், கிறிஸ்தவ சபைகளுக்கு செல்லுகிறவர்கள், கிறிஸ்தவ வேதாகமத்தை அறிந்தவர்கள், கிறிஸ்தவ போதனை தெரிந்து கொண்டவர்கள். இன்றைக்கு நாம் ஒரு செல்ஃப் சர்ச்சிங், நமக்குள்ளே ஒரு உள்ளே ஆராய்ந்து பார்க்கிற செல்ஃப் எக்ஸாமினேஷன். என்னுடைய வாழ்க்கையின் மையத்திலே இயேசு வந்து விட்டாரா? ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை முதலாவது என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need God. அந்த காட் வந்து சபையில் இருக்கிறவர் அல்ல, கோயிலில் இருக்கிற. ஏன்னா இப்போ கோயில்களில் தான் கடவுள் கிடையாது. பைபிள் அதை தான் சொல்லுது இல்லையா? சபைகளில் கோயில் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கல, ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:13 நாமே அவருடைய ஆலயம் இல்லையா? நாமே அவருடைய ஆலயமாக, நாமே அவர் பரிசுத்தாவின் தங்குகின்ற ஆலயமாக இருக்கிறோம். தேவன் மனிதனால் கட்டப்பட்ட ஆலயங்களே
வாசம் பண்ணுவது இல்லை. அப்போஸ்தலர் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 48 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் மனிதர்களால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தங்குவது இல்லை. சரி, இன்னும் அப்போஸ்தலர் 14:27 வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம அதை பார்க்கிறோம். ஆக இது போன்ற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஆலயங்களில் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே. அப்போ முதலாவது அருமையானவர்களை நன்றாக சிந்திங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு வந்து விட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு வந்து விட்டதை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் நீங்கள் ஆராதனை செய்தாலும் பயன் இல்லை, ஜெபம் செய்தாலும் பயன் இல்லை, காணிக்கை கொடுத்தாலும் பயனில்லை, ஊழியம் செய்தாலும் பயனில்லை. முதலாவதாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வர விரும்புகிறார். அதற்கு தான் தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:14 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? முதலாவதாக தேவன் நமக்கு தந்தருளின அந்த குமாரனா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு டுடே ஆர் வி ஷூர் அபவுட் தட்? அதை குறித்து நாம் நிச்சயமுள்ளதாக இருக்கிறோமா? ஏனென்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்விற்கு முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்க வேண்டும். எனவே முதலாவது இந்த காலையில் நம்ம சிந்திப்போம், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சில குறிப்பிட்ட ஊழியர்களிடத்திலே தேவன் இருப்பதாக நம்புகிறார்கள், அவர்களிடத்தில் தேவ வல்லமை இருப்பதாக நம்புகிறார்கள், அவர்களிடத்திலே வரங்கள் இருப்பதாக நம்புகிறார்கள். எனவே அவர்களை நோக்கி அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் தேவையில்லை, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆண்டவர் நமக்குள் இருக்கிறாரா? அப்போ முதலாவதாக தேவனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாட் we have to do so that we can bring Jesus into our life. இயேசுவை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். என்ன பண்ணுறது? இயேசுவை வாழ்க்கையில் கொண்டு வரணும். இயேசுவை வாரும் 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 அப்படின்னு அழைத்தால் அவர் வந்து விடுவாரா? இல்லை. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தேவை இருக்க வேண்டும். there must be a proper necessity. ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு வர வேண்டிய முக்கியமான தேவை என்ன? நமக்கு நிறைய we have so many needs, we have so many necessities. ஆனால் நமக்கு அடிப்படையில் இயேசு எதற்கு தேவைப்படுகிறார் சொல்லுங்க? பேசிக்கலி அடிப்படையில் இயேசுனுடைய முதல் பிரயோஜனம், முதல் தேவை என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1:17 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நம்மை நமக்குள் ரட்சிக்க வேண்டிய தேவை இருந்தால் அவர் வருவார். அந்த தேவையை நாம் உணர்ந்தால் அவர் வருவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம திருச்சபைகளுக்கு போய் வந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகளாக வேதம் படித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேதாகமம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் உட்பகுதிக்கு மிகவும் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து அவரை நமக்குள் கொண்டு வருவதற்கான காரியத்தை செய்தோமா? இன்றைக்கி அநேகர் ஆண்டவர் வேண்டும் என்று விரும்புகிறார்கள், வாரும் என்று அழைக்கின்றார்கள், தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அநேகர் பாடல்கள் மூலமாக தேவ பிரசன்னத்தை கொண்டு வர விரும்புகிறார்கள். அநேகர் ஜெபங்கள் மூலமாக பிரசன்னத்தை கொண்டு வர விரும்புகிறார்கள். அநேகர் பல்வேறு விதமான ஆராதனை முறைகள் மூலமாக தேவனை கொண்டு வர விரும்புகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்திருந்தால் நீங்கள் பாடுகிற பாடல்களால் அவர் கனப்படுவார். ஆண்டவர் வந்திருந்தால் நாம் ஆராதிக்கிற ஆராதனைகளால் அவர் கனப்படுவார். ஆனால் ஆராதிக்கின்ற காரியத்தை பார்த்து விட்டு அவர் ஓடோடி வந்துட மாட்டார். இவங்க நல்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்ல கைகள் அசைக்கிறாங்க, நல்ல உடலை அசைக்கிறாங்க, நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்க, ஆக நம்மை ஆராதிப்பதற்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறதுனால நம்ம ஓடி போய் அந்த ஆராதனை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் வரமாட்டார். இல்லைன்னா வாருமையா போதகரே, வாருமையா போதகரே என்று அவரை விரும்பி அழைக்கிறனாலே வரமாட்டார். அவரை வரவழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை கொண்டு வரலாம். ஒரு வழி, நான் பாவி. அல்லேலூயா. அதற்காக இங்கே இருக்கிற எல்லாரும் இன்றைக்கு நான் பாவி நீர் வாரும் சொல்ல வரல. நீங்கள் பாவி அல்ல, பரிசுத்தவான்களாக மாறிவிட்ட நிச்சயம் பெற்றுவிட்டால் இன்றைக்கு நான் பாவி என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்கள் அந்த பரிசுத்தவான்களாக்கப்பட்ட நிச்சயத்தில் இருக்கணும். பரிசுத்தவான்களாக்கப்பட்ட பிறகு திரும்பமாக நாம் பாவி 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 என்று அந்த பழைய பேரை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த பரிசுத்தவானாக்கப்பட்ட நிலைமையில இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஆகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் அதில் நம்ம வளர்ச்சி அடைவதற்காக ஆண்டோடைய கிருபையை கேட்கணும். அதில் குறைபட்ட பகுதியில் ஆண்டோட சொல்லணும். ஆனால் பாவியாக இருக்கிறோமா பரிசுத்தவானாக இருக்கிறோமா என்பதை நமக்குள்ளே பார்த்து பாவி என்று உணர்ந்தால் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. நான் பாவியாக இருக்கிற ஆண்டவரே,
என்னுடைய பாவத்திலிருந்து நீர் விடுவிப்பதற்காக சிலுவையில் இரத்த சிந்தினீர் ஆண்டவரே. அந்த இரத்த சிந்துதலை அறிந்திருக்கிறேன், அதை நான் இன்னும் பயன்படுத்தலை. எனக்குள் இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், அதை உணர்கிறேன். ஏன்னா என்னிடத்துல பாவ அடிமைத்தனம் இருக்கிறதை நான் அறிகிறேன். என்னுடைய சிந்தனையில், என்னுடைய சுபாவத்தில், என்னுடைய நடக்கைகளில், என்னுடைய ஒழுங்குகளில், என்னுடைய வாழ்க்கை முறைகளிலே ஒரு சரியான அனுபவம் இல்லை. நான் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறது உணர்கிறேன். எனவே ஐ நீட் சம் ஃப்ரீடம், ஐ நீட் சம் ரிடம்ஷன், ஐ நீட் சம் டெலிவரன்ஸ். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவள்ள எந்த பாடலும் பாடாமலே, எந்த இசைக்கருவி இசைக்காமலே, உடலை அசைக்காமலே ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. இங்கே தான் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஏன்டா ஒரு தேவை, when the necessity is realized, when the need is realized, then Jesus will be there. அல்லேலூயா. தேவை உணர்கிற பொழுது, ஏன்னா பாவத்திலிருந்து விடுவிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அருமையானவர்களே, இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டாரா? இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நம்முடைய ஆராதனைகள் வீணானவைகள், நம்முடைய பிரார்த்தனைகள் வீணானவைகள், நம்முடைய காணிக்கைகள் வீணானவைகள், நம்முடைய ஊழியமும் வீணானவைகள். முதலாவது, we must be very sure that already I have received my Savior, I have received my Lord Jesus. இயேசுவை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இவற்றை நமக்குள்ளே உணர்வோம். இயேசுவை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையா? இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் திருச்சபைகளுக்கு காலகாலமாக செல்லுகிறார்கள், தலைமுறையாக செல்லுகிறார்கள். திருச்சபை சம்பந்தப்பட்ட பல அலுவல்களில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி செயல்படுகிறார்கள். திருச்சபை சம்பந்தப்பட்ட பலவிதமான பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துவோ அவர்களிடத்தில் இல்லை. அந்த இயேசுவை தங்களிடத்தில் வரவழைக்க வேண்டிய தேவை உணரவில்லை. ஒரு பக்திக்காக கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு பக்திக்காக ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு பக்திக்காக பைபிள் படிக்கிறாங்க, ஒரு பக்திக்காக இயேசுக்காக ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இயேசு அவர்களோடு இல்லை. இயேசு உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருப்பீர்கள். இயேசு உங்களுக்குள் இருந்தால் அந்த இயேசுவால் நீங்கள் அமைதியான ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள், சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றிருப்பீர்கள், பரிசுத்தத்தை பெற்றிருப்பீர்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னதென்பதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிருப்பீர்கள். இன்றைக்கு இயேசுவை பெற்ற ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஆசீர்வாதங்களுடைய பிகினிங் எங்கே? ரிசீவிங் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுவை பெற்றுக்கொண்டது. ஆக இதுவரையிலும் அந்த அனுபவத்துக்கு நாம் வரவில்லை என்றால் இன்றைய தினத்தில் ஆகிலும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தாமதிக்காமல் இன்றைக்கே இந்த இடத்துல பெற வேண்டும். அல்லேலூயா. வீடு வரைக்கும் கூட நீங்கள் போக தேவையில்லை. இயேசுநாதரை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஏதோ ஒரு காட்டுக்கோ மலைப்பகுதிக்கோ இல்லைன்னா அடுத்த ஒரு 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கோ தேவையில்லை. இங்கேயே now I'm here, இங்கேயே ஆண்டவரை நான் பாவி என்பது இந்த கூட்டத்தில் உணர்கிறேன். எனக்குள்ள நன்றாக தெரிகிறது. Still I am a sinner, I am under the bondage of sin, I need some redemption, I need some deliverance. எனக்கு ஐ நீடி உங்க வேணும், நீர் வேணும் அப்படி சொன்னால் இந்த இடத்துலையே, அல்லேலூயா, இங்கே வெளியே போகிறதுக்கு முன்னாடியே we can have our Lord Jesus in our heart. அல்லேலூயா. அதற்குத்தான் இயேசுவை எனக்குள் பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தோடு எத்தனை முறை திருச்சபைகளுக்கு சென்றாலும் நான் படித்த வேதாகம சத்தியங்களின் பார்க்கும் பொழுது அது தேவனை கோபப்படுத்துவதற்காகத்தான். இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாமல் திருச்சபைகளுக்கு செல்லுகிறவர்களெல்லாம் தேவனை ஆராதிக்கவில்லை, தேவனை அவமதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உணர்ந்து அவரை எனக்குள் வாரும் என்று அழைத்து பெற்றுக்கொள்ளாமல் திருச்சபைகளுக்கு சென்று திருவிருந்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள் தேவனை கனப்படுத்தவில்லை, தேவனை கனவீனப்படுத்துகிறார்கள். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் அப்போஸ்தலர் 2 கடைசி வசனம் சொல்லுகிறபடி ரட்சிக்கப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். இந்த வசனத்தின் அடிப்படையிலாக ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து, நான் பாவி, எனக்கு நீர் வேண்டும் என்று உணர்ந்து அவரை பெற்றுக்கொள்ளாமல் திருச்சபைகளுக்குள் அங்கம் வகித்துக் கொண்டிருந்தாலோ, ஒவ்வொரு முறை திருச்சபைகளுக்கு செல்லும் போதோ அது ஆண்டவரை கோபப்படுத்துகிற ஒரு செயல். அதனுடைய விளைவுகளை வாழ்க்கையிலே பார்க்க நேரிடும். இன்றைக்கோ இல்லை என்ற நாளைக்கோ என்றைக்கோ ஒரு நாள் பார்க்க நேரிடும். இல்லை என்றால் ஒரு நாள் ஒன் டே we will stand before the judgment seat of Jesus. இயேசுனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்போம். அப்பொழுது அவர் கேட்பார், உனக்குள் நான் வர விரும்பினேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ளாமல் திருச்சபைகளுக்கு சென்று என்னை கனவீனப்படுத்தினாயே. என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தானே திருவிருந்து, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தானே திருவிருந்து, தேவனுடைய பிள்ளைகளானவர்களுக்கு தானே திருவிருந்து.
அந்த அடிப்படை தகுதியை உணராதபடிக்கு நீ திருச்சபையின் திருவிருதலை பங்கு கொண்டு என்னை அவமானப்படுத்தினாய் என்று அன்றைக்கு ஆண்டவர் கேட்பார். அநேகருடைய வாழ்க்கையில வாழும் பொழுதே கேட்பார். ஆகையால் தான் அநேகர் பக்தியற்றவர்களை விட பக்தி உள்ளவர்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. சரிதானே? கோயிலுக்கு போகிறது தான் ரொம்ப கஷ்டம். கோயிலுக்கு போகிற வாழ்க்கையில் தான் நிம்மதி இல்லை. கோயிலுக்கு போகிறவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப குழப்பம். மற்றவங்களை விட ரொம்ப துக்கமாக இருக்கிற நம்பாள்கள் தான், பைபிள் படிக்கிறவங்க தான், ஜெபம் பண்ணுறவங்க. காரணம் என்ன? வேதாகமம் சில அடிப்படை உண்மைகளை சொல்லுகிறது. நமக்குள்ள இயேசு, நமக்குள்ள இயேசு, நமக்குள்ள இயேசு. கோயிலில் போய் பக்தியாக பணிந்து விழுந்து அங்கே இயேசு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சைடில் உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே போய் சாஷ்டாங்கமாக இது பண்ணுறதல்ல. நமக்குள்ளே. அல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து பக்தி வாழ்க்கை, ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வியூ பண்ணுகிறோம். ஃப்ரம் த காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்னவென்று தேவனுடைய பக்கத்தை பார்க்கும் பொழுது முதலாவது அதனுடைய ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்ன? we need Jesus in the center of our life. நம்முடைய வாழ்க்கையுடைய மையத்தில் இயேசு. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள வந்து என்ன பண்ணுவார்? அவன் பண்ணுற ஜெபத்தை எல்லாம் அப்படி கேட்டுட்டு அவன் என்னென்ன வேணும்னு கேட்குறான் அதையெல்லாம் கொடுத்துட்டு அவனை ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்கிற இந்த வேலையை தான் செய்வாரா? நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இயேசு வந்து என்ன பண்ணுவார்? நம்மளை பத்திரமா பாதுகாத்துவார். வியாதி விக்கனம் வரவிட மாட்டார். எந்த விதமான பிசாசு தொல்லை இருக்காது. அடுத்தவங்களால் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். சரீரத்துக்கு நல்ல பலன் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். அதனால தான் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல வருமானம் எல்லாம் இருந்தால் இயேசுநாதர் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்? அவரால் தான் வீடு வந்தது, அவரால் தான் கார் வந்தது, அவரால் தான் வசதி வந்தது, அவர் தான் நல்ல ஸ்டேட்டஸ் வந்தது. ஏன்னா இயேசு அவளை ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்திருந்தால் அவனுக்கு வீடு வந்திருக்கும், நிறைய நிலங்கள் வந்திருக்கும், நிறைய ஸ்டேட்டஸ் வந்திருக்கும், நிறைய பேங்க்ஸில் டெபாசிட் பெருகியிருக்கும். அதுவெல்லாம் அடையாளம். இயேசு வந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். ஹிஸ் லைஃப் மஸ்ட் ஹவ் பீன் transformed. ஏன்னா அவர் வந்து லைஃப் சேஞ்சர், வாழ்க்கையை மாற்றுகிறவர். சகைவு என்ற மனிதனிடத்தில் இயேசு வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவனுடைய பேசிக் மென்டாலிட்டி மாறினது. அடிப்படை மனநிலை மாறினது. அவனிடத்தில் 2 பண்புகள் உடனடியாக வெளிப்பட்டது. இயேசுவை சந்தித்த கொஞ்ச நேரத்திலே அவனுடைய வாழ்க்கையில் வந்து, ஆண்டவர் நீ என்றென்று நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாயாக, இப்பொழுது இருப்பதை விட உனக்கு பல மடங்கு பெருகுவதாக, வானத்தின் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் விதமாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லல. அவரே என்ன நடந்தது? இவன் ஆபிரகாமுடைய புத்தனாக இருக்கிறானே. இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? இனி நிறைய ஆசீர்வாதம் வந்து. அதுவல்ல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. salvation has come into this house. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் 2 பண்புள்ளது. ஒன்று, தவறுகளை கடந்த காலத்தில் செய்திருந்தால் அதை சரி செய்து கொள்ளுகிற ஒரு மனநிலை வந்தது. இரண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு இருக்கிறவர்களை கொண்டு அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு பண்பு வந்தது. சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்து போன காலங்களிலே if I have done any wrong, அதை நான் என்ன பண்ணுறேன்? செட்ரேட் பண்ணுறேன், 4 மடங்காக திருப்பி கொடுக்குறேன். இது தாங்க இயேசு வந்தா நடக்கிற காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு வந்தாரா? வந்து விட்டார் ஐயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன். புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் பின்பற்றுகிற ஞானஸ்நானம் பெற்று இறுதியிலே பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் பின்பற்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை என்னுடையக்குள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். இவ்விதமாக நம்ம சொல்லலாம். தட்ஸ் ரைட். இதை யாரும் வந்து அப்போஸ் பண்ண முடியாது. யாருமே வந்து என்ன செய்ய கண்டஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த அனுபவத்தின் பின்னணியில் இயேசுவால் மாற்றம் பெற்றிருக்கிறோமா? ஏன்னா அவர் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். லைஃப் சேஞ்சர். வாழ்க்கையில் உள்ளேயும் புறம்பையும் அவர் சேஞ்ச் பண்ணுறார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 2வது பகுதி என்னவென்றால், தேவனுடைய பக்கத்திலிருந்து ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாக வாழ்கிறானா என்று பார்க்கப்படுகிற பொழுது அவனிடத்தில் 2வது தெரிய வேண்டியது என்ன? முதலாவது தெரிய வேண்டியது காட்ஸ் பிரசன்ஸ். இயேசு இருக்கிறார். 2வது அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? He has changed. அவனிடத்தில் வாழ்க்கை மாறி இருக்கு. இவன் கடந்த காலத்தை போலல்ல. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் இப்பொழுது யாராக இருக்கிறான்? Now he is a new creation. Now in him all are new. எல்லாம் புதுசாக இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நம்முடைய சுபாவங்கள் மாறி இருக்கிறதா? ஐயா, நம்முடைய பண்புகள் மாறி இருக்கிறதா? நம்முடைய நடத்தையில் மாறி இருக்கிறதா?
நம்முடைய வார்த்தைகள் மாறி இருக்கிறதா? நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறதா? நம்முடைய மனநிலை மாறி இருக்கிறதா? பெருமை மாறி இருக்கிறதா? அகந்தை மாறி இருக்கிறதா? கோபம் மாறி இருக்கிறதா? வெறுப்பு மாறி இருக்கிறதா? பகைமை மாறி இருக்கிறதா? ஆகாத ஆசைகள் மாறி இருக்கிறதா? உலக சிந்தைகள் மாறி இருக்கிறதா? உலகத்துக்கு ஏற்ற விதமான வாழ்க்கை மாறி இருக்கிறதா? சுயம் மாறி இருக்கிறதா? மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, அது கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிற வாழ்க்கை. ஒரு மனிதன் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டே கிறிஸ்து ஏற்படுத்துகிற மாற்றங்கள் என்னும் அடையாளம் இல்லாதவனாக இருந்தால் அவன் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழவில்லை, அவன் கிறிஸ்துவுக்கு அவமானமாக வாழ்கிறான், அவன் கிறிஸ்துவுக்கு தூஷணமாக வாழ்கிறான், அவன் கிறிஸ்துவை தூஷிக்கிறான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக மாற்றங்களை பார்க்கிறார். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. கல்வி நம்மை மாற்றாது, அறிவு நம்மை மாற்றாது, உலகம் நம்மை மாற்றாது. ஏன்? வேதாகமத்தை படித்து விட்டாலும் நீங்கள் மாறிவிட மாட்டீர்கள். முழுக்க முழுக்க பைபிளை படித்தாலும் நீங்கள் மாறிட மாட்டீங்க. எத்தனை முறை சண்டே ஸ்கூல்ஸுக்கு போனாலும் சரி, எத்தனை முறை பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டாலும் சரி, நீங்கள் மாற மாட்டீர்கள். மாற்றம் வர வேண்டும் என்றால் நிறைய பைபிள் படிக்கிறதுனால அல்ல, கவர் டு கவர் படிக்கிறதுனால அல்ல, பைபிள் சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் திட்டமும் தெளிவும் தீர்மானமுமாக தனக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வந்து அவனுக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். மாற்றங்கள் என்று சொல்லுகிற பொழுது அது இரண்டு வகை, 2 kinds. இன்வேர்ட்லி, அவுட்வேர்ட்லி. இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்னர், அவுட்டர். உள்ளே வெளியே, உள்பிரகாரமாக வெளிப்பிரகமாக, உள்ளே இருக்கிற நிலைமை, வெளியே தோன்ற நிலைமை. சிலரை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்துக்காக சில மாற்றங்களை அவர்கள் செய்திருக்கிறது உண்மைதான். சிலருடைய வாழ்க்கை கடந்த காலத்தை போலல்ல இப்பொழுது. Now it has changed. In different areas they have changed. ஆனால் அந்த சேஞ்சஸுடைய தன்மையை பார்க்க நாம் இன்னும் சற்று ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிலர் ஒரு கிறிஸ்தவ பக்திக்காக பல மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஜெபிக்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் ஆராதிக்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் பாடுகிறார்கள், இப்பொழுது ஊழியம் செய்கிறார்கள், இப்பொழுது காணிக்கை கொடுக்கிறார்கள், இப்பொழுது சபைகளுக்கு செல்லுகிறார்கள், இப்பொழுது அவர்கள் ஆண்டவரை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள், இப்பொழுது சில ஒழுங்குமுறைகளும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் இவர்களே இவர்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் வெளியே இவர்களுக்கு ஒரு ஒயிட் அப்பியரன்ஸை கொடுக்கிறது. வெளியே பார்க்கும் பொழுது எக்ஸ்டர்னலி, வெளியே இருந்து யாரோ பார்க்கும் பொழுது ஐயோ ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்போ எவ்வளோ பக்திமானாக மாறிட்டான், எவ்வளவு அருமையாக திருச்சபைக்கு போகிறான், பைபிள் படிக்கிறான், ஜெபம் பண்ணுறான், ஊழியம் பண்ணுறான், சரியாக மாறிட்டான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் மாற்றங்கள் என்பது வெளியே இருக்கணும், உள்ளே இருக்கணும். வெளியே நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம், உள்ளே ஆண்டவர் தான் நம்மை மாற்ற முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தால் வெளியே மட்டும் சேஞ்ச் பண்ணுறவர் இல்லை, உள்ளேயும் சேஞ்ச் பண்ணுறவர். பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாருமே எப்போவுமே வெளிப்புறகாரமாக ஜனங்கள் பார்க்கும் விதமாக வெள்ளையாக தோன்றுவதற்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செய்வாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பேசுகிற பொழுது நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுங்கள், யூ ஆர் ஷோயிங் யுவர் செல்ஃப் as righteous before the people but inwardly you are so evil. வெளியே எப்படி இருக்கிறீங்க? நல்ல வெள்ளையாக இருக்கிறீங்க. நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வெள்ளையாக தான் இருக்குது, அப்படி தானே? திருச்சபைகளுக்கு செல்லுகிற பொழுது, வருகிற பொழுது, அவர்களை பார்க்கும் பொழுது, பலவிதமான நடச்சி கூட்டங்களுக்கு செல்லுகிற பொழுது, ஜெப கூட்டங்களுக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு நல்ல பக்தியான தோற்றம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் உள்ளே மாற்றம் இல்லை, சுபாவ ரீதியான மாற்றங்கள் இல்லை, அன்பு இன்னும் வரவில்லை, தாழ்மை இன்னும் வரவில்லை, உண்மை இன்னும் வரவில்லை, நேர்மை இன்னும் வரவில்லை, பொறுமை இன்னும் வரவில்லை, சாந்தம் இன்னும் வரவில்லை, மன தூய்மை இன்னும் வரவில்லை, பிறரை நன்றாக எண்ணுகிற ஒரு எண்ணம் உள்ளே வரவில்லை. அருமையானவர்களே, நாம் இயேசுவை பெற்றவர்கள் என்றால் நம்மை நாம் எங்கே பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய பிரேயரில் அல்ல, நம்முடைய ஆராதனைக்கின்ற விதங்களில் அல்ல. நாம் ஆராதிக்கிறது பெந்தேகோஸ்தரகமாக ஆராதிக்கிறோமா இல்லை புராட்டஸ்டன்ட் ரகமாக ஆராதிக்கிறோமா? ஆராதனைகளுடைய அடிப்படையில் யாரும் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கு புதிய யுகமாக ஆராதனை என்பது மிகவும் அழகாக்கப்பட்டிருக்கிறது, கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது.
இன்று ஆராதனை என்ற சூழலே அநேகர் பிற ஜனங்களுக்கு கொடுக்கிற தோற்றத்தை பார்க்கும் பொழுது இவர் சோ ரிலிஜியஸ், சோ ஸ்பிரிச்சுவல். என்ன பக்தி! கைகளை எவ்வளவாக உயர்த்துகிறார்கள், அசைக்கிறார்கள், அடிக்கிறார்கள். ஆகா, எவ்வளவு கண்களை சொருகுகிறார்கள், எவ்வளவோ விதமாக முகபாவனை உருவாக்குகிறார்கள். என்ன பக்தி என்று தோன்றும் விதமாக பலவிதமான நியூ வேவ், நியூ ட்ரெண்ட் வர்ஷிப் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் இவைகள் ஒன்றும் ஒரு மனிதன் உள்ளே மாறியிருக்கிறான் என்பதற்கு கன்க்ளூசிவ் எவிடன்சஸ் அல்ல. ஏனென்றால் வெள்ளியை இது போன்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு ரிசோர்சஸ் இருக்கிறது. மாற்றம் எங்கே என்றால் உள்ளே, அது சுபாவங்களில் வெளிப்படும். நான் தேவனை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை மனிதர்கள் பார்க்கும் பொழுது தெரியும். எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது மத்திய 5:16 வாசிக்கும் பொழுது, மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அருமையானவர்களே, சற்று ஆராய்வோம். நமக்கு இன்னும் ஆழமான டீப்பர் ட்ரூத்ஸ் அல்ல தேவை, அவசியமான சத்தியம் தேவை. இயேசுவால் நான் மாற்றப்பட்டிருக்கிறேனா? அன்பு என்ற நிலைமையிலே நான் எத்தனை அடி தூரம் செல்ல முடியும்? பொறுமை என்ற நிலைமையிலே எவ்வளவு என்னால் பொறுமை காத்து கொள்ள முடியும்? எந்த அளவிற்கு சாந்தம் இருக்கிறது? எந்த அளவிற்கு வெறுப்பை களைய முடிகிறது? கோபத்தை களைய முடிகிறது? எரிச்சலை களைய முடிகிறது? ஆகாத மனநிலையை களைய முடிகிறது? இந்த மாற்றங்கள் இல்லாமல் நாம் ஆராதித்து கொண்டே, பைபிள் படித்து கொண்டே, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தால் we are wasting our precious time. நம்முடைய டைமில் என்ன பண்ணுறோம்? ஆக ஒரு ரியாலிட்டிக்குள்ளே வரணும். இந்த உள்ளே நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் உள்ளுக்குள்ளேயே நான் பார்த்தீங்கன்னா வெளித்தோட்டத்துக்காக பல நேரங்களில் நம்ம அன்பாக தான் பேசுகிறோம், அப்படி தானே? பலரை பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக விசாரிக்கிறோம். எத்தனையோ சூழல்களில் வெளியே நாம் அன்பாக பேசுகிற அதே நேரத்தில் நமக்குள் அன்பு இல்லை. மற்றவர்களை குறித்து மிகுந்த கரிசனையோடு விசாரிக்கிற பொழுது அவர்களிடத்தில் உண்மையான கரிசனை நம்மளுக்கு இல்லை. அவர்களுக்கு நடந்த நல்லவைகளை குறித்து கேள்விப்பட்டு சந்தோஷம் என்று சொல்லுகிற பொழுது நமக்குள் சந்தோஷம் இல்லை. அதுபோன்ற சூழல்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்குள் இருக்கிற உண்மையான இன்னர் ரியாலிட்டியை நாம் செக் பண்ணி பார்க்கணும். அன்பு இல்லாமலே அன்பாக பேசி கொண்டிருக்கிறேனா? தாழ்மை இல்லாமலே தாழ்மையானவனை போல தோற்றமளித்து கொண்டிருக்கிறேனா? பொறுமை இல்லாமலே பொறுத்து கொள்ள முடிகிறவனை போல காட்டிக் கொண்டிருக்கிறேனா? தூய்மை இல்லாமலே தூய்மையாளனை போல தோன்ற வைத்து கொண்டிருக்கிறேனா? இவைகளை நமக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். ஆண்டவரே, வெளியே அன்பா பேசுகிறேன், அந்த அளவுக்கு நான் இல்லை. உள்ள வெளியே ஏன்ற வரைக்கும் நான் ஒரு சரியான பரிசுத்தவான் என்று தோன்று விதமாக காண்பிக்கிறேன். ஆனால் எனக்குள் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். எனக்குள்ள அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர் இல்லை, நல்ல மைண்ட் செட் இல்லை, நல்ல பிஹேவியர்ஸ் இல்லை, நல்ல ஆட்டிடியூட்ஸ் இல்லை, நல்ல பண்புகள் இல்லை, நல்ல சுபாவம் இல்லை. அடிப்படையில் இன்னும் நான் குறைபடுகின்றேன். ஆண்டவரோடு பேசி பேசி தான் அதை சரி பண்ண முடியும். என்றால் எந்த ஒரு மனிதன் மாற்றம் உள்ளே வேண்டுமென்று உணர்கின்றானோ அவனைத்தான் ஆண்டவர் மாற்றுவார். இயேசு நமக்குள்ளே வந்தாலும் நம்முடைய பெர்மிஷன் இல்லாதபடிக்கு, நம்முடைய கோஆபரேஷன் இல்லாதபடிக்கு அவரை நம்மை மாற்றிவிட மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு நான் ஏற்றுக்கொண்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சொல்லுவாங்க. ஆனால் வாட் ஹேப்பன் டு யுவர் லைஃப்? உன்னுடைய வாழ்க்கையில் டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஹவ் சேஞ்ச்ட்? வாட் எக்ஸ்டென்ட் யூ ஹவ் காட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? எந்த அளவுக்கு நீ மாற்றம் பெற்றிருக்க? இல்லை. இயேசு வந்து விட்டார் என்று நாம் சிந்திக்கிறதுனால அப்படியே மாற்றங்கள் வந்து விடாது. ஒவ்வொரு மாற்றமும் நாம் உணர்ந்து தான் வரும். அல்லேலூயா. ஒரு இன்னர் அவேர்னஸ். ஆண்டவர் நமக்கு மாற வேண்டிய இடங்களை சொல்லிகிட்டே இருப்பார். இந்த இடத்துல மாறணும். அந்த மாற்றத்தை சொல்லி அதை உணர வச்சு, இப்போ நீ மாற்றத்தை விரும்புறியா அப்படின்னு கேட்டு மாற்றத்தை விரும்பினா தான் மாற்றுவார். அல்லேலூயா. நிறைய பேர் உணர்வாங்க, எனக்கு பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, எனக்குள்ள கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பலவிதமான பொருளாதார சுபாவம் இருக்குது. உணர்வார்கள். they do admit their mistakes but they will not change. ஏன்னா உணர்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி சரி பண்ணுறதுக்கு அவர் அழைக்கல. ஆண்டவர் ஒரு ஜென்டில்மேன். நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு நிறைய காரியங்கள் தெரியும். நம்ம வீடு சம்மந்தமான நிறைய விஷயங்களை நமக்கு சில ஏதாவது ரிப்பேர்ஸ் அது இருந்தால் சரி பண்ண தெரியும். ஆனாலும் அவராகவே வந்து எல்லாம் செய்ய மாட்டார். அப்படி தானே சிலர் செய்வாங்க. சிலர் வந்து அப்படி கிடையாது. குறைவுகளை சுட்டி காட்டுவாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களா, எனக்கு தெரியலை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் திடீர்னு இது வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த டிவி வேலை செய்ய மாட்டேங்குது, இல்லை எலக்ட்ரிசிட்டி வேலை செய்ய மாட்டேங்குது, ஏதோ பண்ணி கொடுங்களான்னு கேட்டால் தான் பண்ணுவாங்க.
அதே போல் ஆண்டவர் நம்மளுக்குள்ளே வந்து நம்முடைய குறைவுகளை, குற்றங்களை, மாறாத நிலைமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பான். அங்கே சொல்லுகிற பொழுது நாம் அதை கேட்டு அதை மாற்றத்தை எதிர்பார்க்கணும், நம்மை மாற்றுகிறார். எனவே ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒன்று, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபாக பார்க்கிறார். இரண்டாவதாக அவரால் மாற்றம் பெற்ற வாழ்க்கை, சுபாவ ரீதியாக நடத்தையில், ஒழுங்குகளில், பண்புகளிலே, செயல்பாடுகளிலே, ஆசைகளிலே, வாழ்வை குறித்த திட்டங்களிலே ஒரு சேஞ்ச். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள் வர விரும்புகிறார். நமக்குள் இருப்பதைத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறார். நாம் மாற்றம் பெற்றதைத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறார். மூன்றாவதாக நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. God wants to use us. God wants to make use of us. நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறார். நாம் உபயோகப்பட வேண்டும். நாம் ஜெபித்து கொண்டே இருந்தால் போதாது. நாம் பைபிள் படித்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது. நாம் கோயிலுக்கு போய் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நாம் காணிக்கை கொடுத்து கொண்டு மட்டும் இருந்தால் போதாது. நாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். I must be used by God. அவர் நம்மை உபயோகப்படுத்துகிற பொழுது முக்கியமாக 2 விதங்களை உபயோகப்படுத்துகிறார். முதலாவது ஒன்று, மத்தேயு 5:14 வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். You are the light of the world. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டா. 13 வசனம் வாசிங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஒன்று வெளிச்சமாக இருக்கிறீங்க, இன்னொன்று உப்பாக இருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் நான் நாள் முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கே ஜெப கூட்டாலும் ஓடி ஓடி போய் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், பைபிள் டெய்லி படிச்சுட்டே இருக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போய் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன், திருவிழாலாம் பங்கு பெற்றிருக்கிறேன், ஊழியம்லாம் கூட செய்கிறேன். எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? யூ ஹேவ் டு பி லைட். ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து மற்றவர்கள் தங்களுடைய குறை நிறைவுகளை அறிந்து கொள்ளத்தக்க விதமான ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உதாரணமாக பாருங்கள், அழுக்கான சட்டை அணிந்தவர்களுக்கு மத்தியிலே நீங்களும் அழுக்கான சட்டை அணிந்து கொண்டு அமர்ந்திருந்தால் அழுக்கான சட்டை அணிந்திருக்கின்ற எவராவது ஒரு வித்தியாசத்தை உணர்வார்களா? சொல்லுங்க. அவர்களும் அழுக்கான சட்டை அணிந்திருக்கிறார்கள், நீங்களும் அழுக்கான சட்டையோடு அவர்கள் அருகில் அமர்ந்திருந்தால் அவர்கள் அதாவது சாங்கோஜப்படவே மாட்டாங்க, தங்களுக்கு ஒரு அருவருப்பை உணர மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் அழுக்கான உடை அணிந்தவர்கள் மத்தியில் ஒரு மிக தூய்மையான உடை அணிந்து கொண்டு அங்கே அமர்ந்திருந்தால் அவங்க சட்டையை பார்ப்பாங்க. அப்படி தானே? இவன் என்ன க்ளீனாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறான், நாம் எவ்வளோ அழுக்காக அணிந்திருக்கிறோம். நீங்கள் வாய் திறந்து ஒன்றும் பேசலை, நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க, உங்கள் சட்டையாக இவ்வளோ அழுக்காக இருக்குது, வெள்ளையாக இல்லை, ஒன்றுமே பேசலை. நீங்கள் செய்ததெல்லாம் என்ன? ஜஸ்ட் யூ ஆர் வேரிங் ஏ நீட் ஷர்ட், க்ளீன் ஷர்ட். ஒரு நல்ல சட்டையை அணிகிறீங்க. அதை அணிந்து கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க சட்டையை பார்க்குறாங்க. அப்படி தானே? நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான தரம் உயர்ந்த சட்டையை போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா மிகவும் மோசமான சட்டையை யாரும் அணிந்திருந்தால் அவங்க தங்களை பார்த்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி தானே? தாழ்வு மனப்பான்மை வரும். அருமையான இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பரிசுத்தமான ஜீவிதம் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சமாக நம்ம இருக்கின்ற பொழுது சுற்றிலும் இருக்கிறவர்கள் அந்த வித்தியாசத்தை உணர்வார்கள். பெற்றோர்கள் வெளிச்சமாக இருந்தால் பிள்ளைகள் அந்த வித்தியாசத்தை உணராமல் இருக்க முடியாது. சமுதாயத்தின் நடுவிலே நாம் வெளிச்சமாக இருந்தால் மற்றவர்கள் உணராமல் இருக்க முடியும். இன்றைக்கி நாம் மற்றவர்கள் போய் நீங்கள் எல்லாம் பாவிகள், நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கலாம், நீங்கள் எல்லாம் பாவிகள், நீங்கள் நரகத்துக்கு போவீங்க, இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் மோட்சத்துக்கு போவோம், இப்படி வாயால் தான் சொல்லி அவனும் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி தானே? ஏன்னா நாம் அவங்கள பாவின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் நாமளும் வாழ்கிறோம். அப்போ அவங்கள பாவின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? பாவி என்று அவர்கள் உணர வேண்டும் என்றால் பரிசுத்தமான ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நான் காண்பிக்க வேண்டும். வெறும் கோயிலை சுட்டி காட்டினா பத்தாது, பைபிளை சுட்டி காட்டினா பத்தாது, வசனம் இப்படி சொல்லுகிற வசனம் இப்படி சொன்னால் பத்தாது. நாகர்கோயில் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு முன்னே நிறைய வசனம் எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் வாழ்க்கைகள் இந்த வசனம் எழுதி போட்ட நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே இருக்கா? ஒரு சென்டிமெண்ட்டுக்கு எழுதி போட்டிருப்பாங்க, அதனால் ஒரு பிளெஸிங் வரும் அப்படின்னு. அருமையானவர்களே, we have to make change by our lifestyle, the way we live. வாழ்கிற முறையில் அதுதான் வெளிச்சம், வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஆக ஆண்டோடைய பக்கத்தில் இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவென்று பார்க்கும் பொழுது ஒன்று, அவரை பெற்றுக்கொண்ட வாழ்க்கை.
இன்னொன்று அவரால் மாற்றப்பட்ட வாழ்க்கை, மூன்றாவது அவரால் உபயோகப்படுத்தப்படுகிற வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருந்தால் அது வெளிச்சமாக பிரகாசிக்கும், அது உலகத்திற்கு உப்பாக இருக்கும், மற்றவர்களுக்கு நான் பயன்படுவேன். நான் ஏழையாக கூட இருக்கலாம், நான் வசதியற்றவனாக கூட இருக்கலாம், ஆனால் நான் இயேசுவை பெற்றுக்கொண்டவனாக இருந்தால் என்னால் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு சுவை கிடைக்கும், என்னால் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை கிடைக்கும், என்னால் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோமா? ஆண்டவரால் மாற்றப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோமா? ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மை வெளிச்சங்களாக இருள் நிறைந்த எத்தனை இடங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்க முடியும்? ஒரு நிமிடம் நமக்குள்ளே சிந்திப்போம். நான் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேனா? நான் மாற்றம் பெற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேனா? நான் பயன்படுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேனா? நமக்குள்ளே கேட்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம்.